ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம சாட்டர்டே சினிமாஸில் என்னென்ன மூவிஸ்லாம் கம்பேர் பண்ண எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2, அதுக்கப்புறமா டீன்ஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வார ரிலீஸ் ஆகிற படத்துக்கு உங்களுக்கு கம்பேரிசன் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். The Sunday Cinema. The Sunday Cinema. The Sunday Cinema. முதல்ல நம்ம இந்தியன் 2 எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் கரப்ஷன் தலைவிரிச்சு ஆடுது. இதை பார்த்து 4 இளைஞர்கள் இது எப்படியாச்சும் மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தாவை வர வைக்கிறாங்க. சரி, அவர் வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையாக இருக்கு. இதில் பாசிட்டிவான சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை, முழுக்க நெகட்டிவாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பிரம்மாண்டத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சீன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். படத்தில் சாங் எதுக்கு வருதுன்னு தெரியாது. இந்தியன் தாத்தா நினச்ச நேரத்துக்கு நினச்ச ஊரில் நின்று போய் ஜாலியாக கொலை பண்ணிட்டு வருவார். ஸோ நமக்கே இந்த படம் ரொம்பவே புரியாத மாதிரி தான் போயிட்டுருக்கோம். உடனே கதை ரொம்ப காம்ப்ளெக்ஸான கதை அப்படின்னு நினச்சிக்காதீங்க, ரொம்பவே சிம்பிள் கதை தான். ஆனால் இது ஏன் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படம் பார்க்குறப்போ தோணுச்சு. படத்தில் நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்குது, ஆனால் அதில் நமக்கு கனெக்ட் ஆகவே முடியல. எங்களை கேட்டால் இந்த படம் மார்வல் ஸ்டுடியோக்கு ஒரு டஃப் கொடுக்குற படம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேனோட இந்தியன் தாத்தா கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 3 ப்ரோமோவும் வந்திருக்கு. இந்த படத்தை நம்மளால தாங்க முடியல. இதோட பார்ட் 3 எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. ஓவராலா படம் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் நமக்கு தலைவலி தான் வந்துச்சு. அதனால உங்களுக்கு 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. அடுத்தது நம்ம டீன்ஸ் எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13 டீனேஜர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலை கட்டடிச்சுட்டு அந்த குரூப்பில் இருக்க ஒரு பொண்ணோட பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. சரி, போகிற வழியில் என்னதான் ஆகுது, கடைசியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையாக இருக்குது. இதை நான் பாசிட்டிவாக என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்து போகிற ஜானர் வேறு, அவங்க கடைசியில் முடிக்கிற ஜானர் வேறு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பேசிக்காக எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஜானருமே செகண்ட் ஹாஃபில் ஒரு ஜானர் மாதிரி இருக்கும். இது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுத்துச்சு. பட் நெகட்டிவ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாவே போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு சுற்றுற மாதிரி இருந்துச்சு. அதனால படம் எங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடித்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலாக பார்த்தோம்னா இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான அட்டம். அதுக்காகவே இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு சொல்லலாம். சரி கைஸ், இந்த 2 படத்துக்குமே பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லியாச்சு. இதில் வின்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டீன்ஸ் தான் கொடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டீன்ஸ் ரொம்பவுமே நல்ல படம் கிடையாது. பட் இந்தியன் 2 கம்பேர் பண்ணுறப்போ அவங்க ஆட்டின மாவுக்கு இந்த மாவே பரவாயில்ல அப்படின்னு தோணுது. அதனால தான் நான் டீன்ஸுக்கு இந்த சாட்டர்டே சினிமா வின்னராக அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த 2 படங்களில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. The Sunday Cinema. The Sunday Cinema. The Sunday Cinema.